இந்த மணி பிளான்ட்ல ஒவ்வொரு ரூபா நோட்டையும் பறிக்க பறிக்க அடுத்த செகண்டே புது ரூபா நோட்டு முளைக்குது. ஒரே ராத்திரியே எங்க மொத்த கடனையும் அடைக்க வேண்டிய காசு எல்லாம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சதுன்னா அதை பூஜை ரூம்ல பூட்டி வச்சு சாமி கும்பிடுவீங்களா இல்ல யூஸ் பண்ணுவீங்களா? நாங்க ரெண்டுமே பண்ணுவோம். மா எவ்வளவு இருக்கு? 11,96,000 ரூபாய் இருக்குடா. 4000 ரூபாய் கம்மியா இருக்கு. கவிதா ஒரு 4000 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வா. ஏய் நீயே போடா. பாக்காதீங்க ப்ரோ, போங்க. அசையாம உட்காந்துக்கோ. தேங்க்யூ. நமக்கு 12 லட்ச ரூபா கடன் இருக்கு. இப்ப நம்ம கையில 12 லட்ச ரூபாவும் இருக்கு. நமக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சமா நம்ம கடனை திருப்பி கொடுத்துடலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கீழ் வீட்டு ஹவுஸ் ஓனர் மாமாவை தவிர எல்லாருமே அப்பா சைடு சொந்தக்காரங்க. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, நம்மளை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். திடுதுப்புன்னு 12 லட்ச ரூபா நம்ம கையில எப்படி வந்ததுன்னு அவங்க யோசிப்பாங்க. மறுபடியும் நீ அந்த பொய் சொல்லு. நம்ம இந்த கடனை திரும்பி கட்டுறதுக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பா இறந்த 8 மாசத்துல இது நம்ம திருப்பி கொடுத்தோம்னா இவ்வளோ காசு நம்மகிட்ட எப்படி வந்ததுன்னு அவங்க யோசிப்பாங்க. அதுக்குத்தான் உனக்கு ஊர்ல ஒரு பூர்வீக நிலம் ஒன்று இருக்கு, அதை வித்து தான் இந்த காசை ரெடி பண்ணணும்னு நீ சொல்லணும். ஓகேவாமா? ஓகேடா. முதல்ல கீழ் வீட்டு ஹவுஸ் ஓனர் மாமாவுக்கு 3.5 லட்ச ரூபாவும் 4 மாசம் வாடகை, இந்த மாசம் 5 மாசம் வாடகையும் சேர்த்து 4 லட்ச ரூபாவோ அவருக்கு கொடுக்குறோம். மீதி இருக்கிற இந்த 8 லட்ச ரூபாவை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும். எங்க வைக்கலாம்? ஒரு ரூம்லயே வச்சுக்கோ. வேணாண்டா, அது பழைய பீரோ ஃபுல்லா எலியா சுத்திக்கிட்டு இருக்கு. வேண்டாம். சரி. ஏய் நான் வேணா என் ரூம்ல வச்சுக்கவா? ஏய் குட்டச்சி, எதுக்கு செலவு பண்றதுக்கா? ஏய் இப்ப இது நம்ம காசு தானடா, செலவு பண்ணா என்ன தப்பு? அம்மா எனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்களே. என்னது வண்டியா? வேணா உனக்கு ஒன்று வாங்கிக்கோ. ஏய் லூசு, இனிமே தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? 4 மாசம் முடிஞ்சு நீங்க 5வது மாசம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் வாடகையே கொடுக்கல. அவங்களும் தரமாட்டாங்க, நீங்களும் போய் கேட்க மாட்டீங்க. ஏய் வாய முடிஞ்சு சொல்றல. என்கிட்ட கோவத்தை காட்டுங்க, காட்ட வேண்டிய இடத்துல காட்டாதீங்க. ஏய் என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? மேல் வீட்டுக்காரங்க வாடகையே கொடுக்கறது இல்ல மாமா. கவலைப்படாதம்மா. டேய் வாடா போய் பாத்துக்கலாம். அண்ணே இருங்கண்ணே, அவங்களும் எங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரிதான். லாயர் முத்துக்குமரன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவங்களோட ஒய்ஃப் 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பசங்களா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாட்டுக்கும் பசங்களோட ஃபீஸ்க்குமே அவங்க வாங்குற சம்பளம் சரியா போயிடும். இதுல நான் போய் 10,000 வாடகை கொடுங்கன்னு எப்படி போய் கேட்க முடியும்? கேட்காதீங்க, அவங்களா கொடுப்பாங்க அவங்களுக்கு தோணும் போது. அது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி தட்டை வச்சு நிப்போமா? ஆண்டி உள்ள வரலாமா? ஆண்டி உள்ள வாங்க. அக்கா விக்னேஷ் உள்ள வாப்பா.
உள்ள வா. இல்லக்கா நீங்க ஃபேமிலி விஷயமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க. உட்காருங்க. இல்லண்ணே அதெல்லாம் வேண்டாம். நாங்க வாடகை குடுக்கலாம்னு தான் வந்தோம். என்னம்மா நான் கேட்டனா? அப்படி இல்லண்ணே. நீங்க கேட்காம இருக்கீங்கன்னு நாங்க குடுக்காம இருக்க முடியுமாண்ணே? ஊர்ல ஒரு பழைய நிலம் இருந்தது. அத வித்துட்டோம். இதுல 4 லட்சம் ரூபா இருக்குண்ணே. எதுக்குமா? 4 மாசம் வீட்டு வாடகையோட சேர்த்து நீங்க கொடுத்த 3 லட்சம். அந்த நேரத்துல யாரு 3 லட்சம் ரூபா குடுத்து உதவ யோசிச்சாங்கண்ணே? நீங்க தானே குடுத்தீங்க. அதனால முதல்ல உங்க கடன் அடைச்சிடலான்னு. எதுக்குமா? பசங்களோட படிப்பு செலவுக்கு இதை வச்சுக்கலாம்ல. இல்லண்ணே அதுக்கு இருக்கு. அது போக மிச்சத்தை தான் குடுத்து கடன் அடைச்சிடலான்னு. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். லக்ஷ்மி வாங்கிக்கோ. அது இவரோட அண்ணன் தான். சரி வரேனே. வரேன்க்கா. சரிக்கா. வரேனே. வாடா. ரைட். இந்த பணத்தை எடுத்து லாக்கர்ல வை. நாளைக்கு காலைல நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். விக்கிறதுக்கு நிலம் இல்ல, வைக்கிறதுக்கு வீடு இல்லைன்னு நம்மகிட்ட 3 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த நிலம்? அதான் காசு வந்துடுச்சுல. போ. நைஸ் ஐடியாடா. பொய்யான சந்தேகம் உணர்ச்சி உண்மையா தெரியாம ஏதாவது ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ல இல்ல. இருக்கலாம். என்ன பொறுக்கலாம்? அதெல்லாம் முடியாது. நம்ம ட்ரிப் பிளான் படி நாளைக்கு நம்ம கொடைக்கானல் போறோம். ஏங்க வயசான காலத்துல கொஞ்சம் கோயில் குளம்னு அலைஞ்சு புண்ணியத்தை சம்பாதிக்கலாம்லங்க. வயசாயிடுச்சா? யாருக்கு? எனக்கா? கேளவி. நோக்கு வயசாகலாண்டி. காஃபியை கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டேனா? ஏன்? என்னோட காலஜிக்கல் ஏஜ் வேணா 60 இருக்கலாம். ஆனா என்னோட பயாலஜிக்கல் ஏஜ் என்னடா இது மாயமா இருக்கு? இங்கதான் வச்சு அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. எங்க போச்சு? எவன்டா அது ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் காஃபியை தூக்கிட்டு போறது? எப்படி காணாம போகும்? குட்டச்சியும் காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எடுக்காம பிற யார் எடுத்திருப்பா? வீட்டுக்குள்ள எவனும் இருக்கிறானோ? காஃபி திருட. டேய் எப்படா வந்த? இப்பதான் வந்த. கவிதா இன்னும் வரலையா? இன்னும் வரல. அப்படியே வந்திருப்பாளே. இன்னும் வரலம்மா. மா போய் ஒரு காஃபி போடுமா. ஏய் நீ இங்கதான் இருக்கியா? உங்க அண்ணன் நீ வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா கத்துற? உள்ளதான் இருக்காளா? குட்டச்சி நில்றி. மாமா உன்னை பிடிமா? டேய் நில்றா. மாமா உன்னை பிடிமா? நில்றா சொல்றேன். டேய் நில்றா. டேய் நீ வந்த பக்கம் வந்துரு. கையில கடைசி ஒண்ணு கொண்டுருவேன். எவான்னு சொல்றல. அம்மா நீ தள்ளுமா. இந்த பக்கம் வா. பிடிச்சுக்கோமா? என்னம்மா போமா. நான் போட்டு இந்த காஃபியை குடிட்டா பிஸ்கட்டையும் சாப்பிட்டாமா. எந்த ரூம்ல ஒளிஞ்சிருந்தான்னு தெரியல. கிச்சனுக்கு எப்படி வந்தா? டேய் அம்மாக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. என்ன ஹெல்ப்? நாளை கழிச்சு பொங்கல்ரா. வீட்டை ஒதுங்க வச்சிருவோம். லீவ்லயாவது ரெஸ்ட் எடுக்க விடுமா. ஒழுங்கா இருக்கிற வீட ஏமா ஒதுக்க வைக்கிற? டேய் ப்ளீஸ்டா.
சரிம்மா. எங்களோட கஜானாவும் நிறைஞ்சிருச்சு. எங்களுக்கு கடன் கொடுத்தவங்களோட கஜானாவும் நிறைஞ்சிருச்சு. ஆனா இனிமே தான் கதையே தொடங்குது. இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்கள ஜெயில போடுங்க. 4 லட்சத்தை விடுமா, இப்போ 8 லட்சம் என்னாச்சுன்னு பார்க்கணும். அப்படி இல்லண்ணே. நீங்க கேட்காம இருக்கீங்கன்னு நாங்க குடுக்காம இருக்க முடியுமாண்ணே? விக்கிறதுக்கு நிலம் இல்ல, வைக்கிறதுக்கு வீடு இல்லைன்னு நம்மகிட்ட 3.5 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த நிலம்?